ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வள்ளலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் இந்த பங்குனி மாதம் எப்படி கடந்து வரப்போகிறோம், திட்டமிடல் செய்து கொள்ளலாம் என்பதை சிறப்பாக இந்த பதிவுகளில் காணலாம். இந்த மாதம் நல்ல சிறப்பான வழிபாடுகள் இருக்குது. அது பதிவின் இறுதியில் சொல்லியிருக்கேன். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்டு யாரால் எதெல்லாம் பின்பற்ற முடியுமோ அதெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், நமக்கு மகரத்தில் செவ்வாய் பகவான், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் ராகு. இந்த மாதம் சந்திரன் மேஷத்தில் உதயமாகிறார். இந்த மாதம் 12ஆம் தேதி நமக்கு பங்குனி 12, மார்ச் 25ஆம் தேதி புதன் பகவான் நமக்கு மேஷத்துக்கு பெயர்ச்சி அடைந்துடுவார். அதே போல் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன் வக்ர ஆரம்பம். பங்குனி 18ஆம் தேதி, மார்ச் 31ஆம் தேதி சுக்கிரன் நமக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று உச்சநிலையை அடைவார். இந்த மாதம் பங்குனி 2 நமக்கு செவ்வாய் கும்பத்திற்கு சென்று அமர்ந்திடுவார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை அறிந்து எப்படி திட்டமிடல் செய்து கொள்ளலாம் என்பதை தெளிவாக காணலாம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்க வேண்டியதுதான் தாங்கள் செய்ய வேண்டியது. கன்னி ராசி, கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த பங்குனி மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கன்னி ராசிக்கு இந்த மாதம், அதாவது தமிழ் வருடத்தின் கடைசி மாதம், ரொம்ப ஏற்கனவே உங்களுக்கு சொல்லும்போது எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது. கண்ணி கரையேறுமா, கண்ணீர் சிந்துமா, கண்ணி கவனம் அதிகவனம், இப்படி தான் நிறைய சொல்கிறோம். இந்த மாதமும் அது தொடரும் அப்படின்னு போட்டுக்கலாம். என்னம்மா சொல்லிட்டீங்க, நல்லா இருக்குதுன்னா சொல்லியிருக்கிறீங்க. குரு பயிற்சியிலலாம் இப்போ ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது உங்களுடைய பதிவு பார்க்கும்போதுன்னா, அப்படிலாம் கிடையாது. இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கோங்க. ஏன்னா கிரகங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப அப்படியே ஒரு அள்ளி கொடுக்க போதா, இல்லை ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கணுமானா கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சு வந்துடுங்க. ராசி அதிபதி பார்த்திங்கன்னா 7, 8 பயணிச்சிடுறாரு. ஆரம்பத்தில் நீசமாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் விரையாதிபதியோடையும் சேர்ந்துருப்பார். அதற்கப்புறம் நம்மளுக்கு 8ஆம் இடத்துக்கும் சென்று அமர்ந்துடுவார். இந்த காலகட்டம் என்னம்மா அப்படின்னிங்கன்னா, தொழிலுக்காக ஒரு முயற்சி செய்கிறோம் பண்ணுறதெல்லாம் மாத ஆரம்பத்தில் போட்டுருங்க. 12, 13 தேதிக்கெலாம் ரொம்ப சைலண்ட் ஆகிடுங்க. தொழில் இருக்குது, ஒரு நிரந்தரமாக ஒரு வருமானம் இருக்குது, இருக்கிற வேலையில் கொஞ்சம் வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுன்னா வேலையில் இருந்துக்கிட்டே முயற்சி பண்ணுங்கள். தொழிலில் ரொம்ப பெருசாக இப்போ முயற்சி பண்ணி முடிவெடுக்கணுன்ற ஒரு தீவிரம்லாம் காட்டாதீங்க. 6ஆம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கார். கூட பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருப்பார். மாதம் பாதி வரைக்கும் இருப்பார். அவர் 7ஆம் இடத்துக்கு அப்புறம் உச்சமாகவும் போகிறார். தொழில் இருக்கும், தொழிலால் வருமானம் இருக்கும், வரவு செலவு சரியாக இருக்கும். வரவு ஒரு பக்கம் வந்தால் செலவு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. அது எப்படி தான் காசு போகுதுன்னு நம்மளால் அங்கே உணர முடியாது. அந்த அளவுக்கு செலவு கட்டுக்கடங்கா. இந்த காலகட்டம் தொழிலில் புதுசாக முதலீடு போடுறன்றவங்களாம் இந்த கவனமாக இருக்கணும். எந்த விதமான முதலீடும் போடக்கூடாது. அதே போல் இந்த யூக வணிகங்கள், அதிர்ஷ்டம் சார்ந்த தொழிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அறிவு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, ஒரு ஐடி ஃபீல்டு இதெல்லாம் இருக்கிறாங்கன்னா ஒரு வெளிநாட்டு ட்ராவல், பயணம், இதனால் ஒரு பெனிஃபிட்டு இதெல்லாமே உண்டு. இந்த காலகட்டம் தொழிலில் மேலதிகாரி, உடன் பணிபுரிபவர் எல்லாரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஒரு சிலருக்கு தொழிலில் ஒரு இடம் மாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாமும் நடக்கும். உங்களுக்கு அதில் பெனிஃபிட்டும் உண்டு. தாராளமாக மாறிக்கொள்ளலாம். இல்லை தானாக கிடைக்கிறத ஏற்றுக்கணும். நம்மளாக இப்போ இந்த காலகட்டம் ஃபோர்ஸ் பண்ணி எதையும் செயல்படுத்தி கொள்ளக்கூடாது. மாணவர்களுக்கு இந்த மாதம்லாம் எதுவும் முடிவெடுக்க வேண்டாம். உங்களுடைய ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் முயற்சியை எதுவும் தாராளமாக பண்ணுங்கள். அடுத்த மாதம் இப்போ எல்லாத்தையும் விசாரித்து வச்சுக்க வேண்டியது. அடுத்த மாதம் நம்ம முயற்சிகளை போட்டுக்கொள்ள வேண்டியது. இந்த மாதம் நமக்கு மாத பிற்பகுதியில் சுக்கிரன் போய் 7ல் உச்சமாயிடுவார். பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் பொறுப்புகள் கூடும், வேலை பளு அதிகரிக்கும், பட்ஜெட்டுக்கு மீறி செலவு போவோம். சுப நிகழ்வுகள், சுப செலவினங்கள். இதில் என்ன சுப செலவினங்கள், நிறைய கல்யாணத்துக்கு நம்ம மொய் வைக்க வேண்டியது வரும். ஃபஸ்ட்டு நம்ம தேவை வைக்கும்போது எல்லோரும் வராங்க இல்லையா, என்னது மொய் வைக்கிறதே நம்மளுக்கு ஒரு 20,000க்கு மேலே போகுது அப்படிங்கன்னா நம்ம அந்த மாதிரி நம்ம வரவு வாங்கியிருப்போம். இந்த திருமணத்திற்கான இந்த மொய் வைக்கிறது எல்லாமே வட்டி இல்லாத கடன் தான். அப்போ இந்த காலகட்டம் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். செலவுகளை கட்டுப்படுத்திக்கணும். உங்களுக்கு தேவையானது அனைத்தும் வாங்கி மகிழ்வீங்க. அப்போ அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா தான் செலவாகும். வீடு கட்டுவது, ஒரு சிலர் வீடு கிரகப்பிரவேசம் செய்வது இதெல்லாமும் கூட நடைபெறும். ஒரு ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறது, இல்லை ஒரு வீட்டுக்கான ரெனோவேட் பண்ணி, இல்லை ஒரு சிலர் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறது இதெல்லாமும் இருக்கும். இந்த காலகட்டம் கடன்லாம் அதிகமாக வாங்கிடாதீங்க.
யார்கிட்டனா எடுத்துகிட்டு போய் கவர்ச்சிகரமாக சொல்கிற பேச்சுக்களை நம்பி ஒரு பணத்தை வந்து முதலீடு செய்திடக்கூடாது. அதே போல் கூட்டு தொழிலில் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கவனம். கூட்டு தொழிலில் எதிர்த்து போய் முதலீடு பண்ணிடக்கூடாது. இந்த காலகட்டம் சொந்த தொழிலில் போடுறதோ முதலீடு செய்வதிலும் முடிவுகள் எடுப்பதிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதே போல் வயதில் மூத்தவங்க ரொட்டீன் லைஃபு சிறப்பாக போனால் விட்டுட வேண்டியது. அதே போல் குழந்தை பாக்கியம், அதற்கான முயற்சிகள், அதுக்கான ஒரு வைத்தியங்கள் ஒரு சிலருக்குலாம் வந்து சிறப்பாகவே கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதற்கான முயற்சிகள்லாம் பண்ணுறவங்க ஆஸ் யூஷுவலாக பண்ணிவிடுங்க. இந்த மாதம் வந்து எங்கேயாவது வழக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த இடங்களில் நிற்காதீங்க, கடந்து வந்து விடுவது ரொம்ப சிறப்பு. தந்தையார் அனுகூலம், தந்தை வழி ஒரு சொத்துக்கள் கிடைப்பது, தாய் வழியில் வந்து ஒரு சுகம் பெறுவது, தாய் வழி மூலம் ஒரு சொத்துக்கள் கிடைப்பதுலாம் ஒரு சிலருக்கு இருக்கும். இந்த காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்வதிலேயே உங்களுக்கு நேரமும் போயிடும், ஓட்டமும் நடையுமாக தான் இருப்பீங்க. கன்னி வந்து எப்பயும் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனை வேறு எதிர்பார்க்குமா, இந்த மாதம் அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துலாம் உட்காந்துருக்காதீங்க. அதே போல் எல்லாத்துக்கும் கணக்கும் பார்க்காதீங்க. இப்போ இருக்கிற நிகழ்கால வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்கு எத்தனைங்க, பின்னாடி வரக்கூடிய எதிர்காலத்தை நோக்கி தான் உங்கள் சிந்தனை இருக்கும். அதனால் கன்னி தியாக வாழ்க்கைக்கு பேர் போன என்னுடைய கன்னி ராசி நேயர்களே, அப்படி தான் சொல்லணும். நேயர்களே, அன்பர்களே, இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமும் விழிப்புணர்வும். வேலை இருக்கும், நம்மளுக்கு வேலை இருந்தாலும் வேலை பலு இருக்கும், ஏண்டா வேலைக்கு போகிறோன்னு இருக்கும், வேலையை கோபத்தில் விட்டு வந்து விடக்கூடாது. இது ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒரு சிலருக்குலாம் வந்து சமூகத்தில் நல்ல மதிப்பு, பேர், புகழ், அங்கீகாரம் இதெல்லாமும் உண்டு, அதையும் கொடுத்துரும். ஒரு நியமன பதவியிலேருந்து எல்லாம் கொடுக்கறதுல மாத முற்பகுதி, மாத பிற்பகுதியில் அப்படியே சைலண்ட்டாக கோபத்தை குறைச்சிக்கணும். இந்த காலகட்டம் கோபத்தை குறைத்து கொண்டு உணர்ச்சி வசப்படக்கூடாது. நம்ம ஒரு ரொம்ப டென்ஷன் ஆகிடக்கூடாது. ஏற்கனவே உங்களுக்கு வந்து உடல் உபாதை, ஏற்கனவே செவ்வாய் வர உச்சமானதுனால நிறைய பேருக்கு இந்த அஜீரண கோளாறு, உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த வயிறு தொந்தரவு, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை, சாப்பிடவே முடியலம்மா, சாப்பிட்றதுக்கே எங்களுக்கு பிடிக்கல, வாமிட் வரா மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு வயிறு சம்பந்தமான உபாதையை அவதிக்கப்பட்டு கொண்டு தான் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அதில் அப்படியே கடந்து வந்துடுங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீரார் தண்ணின்னு சொல்லுவோம். அந்த காலத்துலலாம் நைட்டில் சாப்பாடு வடித்து அதில் வந்து தண்ணியை ஊற்றி வைப்பாங்க. அந்த சாதம் வடித்த தண்ணியை கூட அதில் ஊற்றி வைக்கலாம். அந்த தண்ணியை விடிய காலம் எழுந்தவுடனே நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு உடனே அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது எப்பேற்பட்ட அல்சரும் தீர்ந்துடும். அது வந்து அவ்வளோ இப்போ நம்ம அதெல்லாம் ரொம்ப ஒரு நம்ம பழைய சாதனாலே அது ஒரு அச்சப்படுறோம், ஒரு அசிங்கப்படுறோம். அதெல்லாம் தவறு. ஒரு மண் பாத்திரம் வாங்கிக்கோங்க, டெய்லியும் வடித்த சாதத்தை 2 போடுங்க, சாதம் வடித்த தண்ணி இருந்தாலும் அது போட்டு மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் பல்ல விளக்கிட்டு அந்த தண்ணியை குடிக்கும்போது தான் நீரார் தண்ணின்னு நம்ம சொல்லுவோம். அதை குடிக்கும்போது நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீரண உறுப்புகளும் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் நம்ம முன்னோர்களுடைய இது. சின்ன வெங்காயமும் அந்த பழைய சாதமும் சாப்பிடும்போது சனிக்கான கிரக ஆக்டிவேஷனாகவே ஆகிடும் 6ல் இருக்கிறது. அதே போல் நிறைய ஏழை எளியவருக்கு நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். இந்த காலகட்டம் சாப்பாடு கிடைக்காது. ஒன்று சாப்பாடு இருந்தாலும் நம்மளால் நேரத்துக்கு சாப்பிட முடியாது. 6ல் இருக்கக்கூடிய சனி அதை செய்தே தீருவார். சாப்பாட்டுக்கு நம்மளை வந்து அது வந்து ஒரு தடை, அங்கே ஒரு சாப்பாடு தடைன்னு வந்துடுது. அது எப்படி வரும் தடை? ஒன்று சாப்பாடே இருக்காது, இல்லை அந்த சாப்பாடு இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பனி பலு காரணமாக நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த காலகட்டம் உற்றார் உறவினர், நம்மளுடைய குடும்ப உறவுகள், கணவன் மனைவி நிறைய கவனமாக இருக்கணும். ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த கண்ணில் நிறைய டிவைஸ் வர்றதுலாம் அந்த ஆர்கியூமெண்ட் தான். அதில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் அப்படி பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்துட்டு நீ அந்த நாள், நீ அந்த நேரம் அப்படின்னு அது போட்டிருந்த டைமு, டேட்டு, சட்டை, அந்த சீக்வென்ஸ் மொத்தத்தையும் அப்படியே ஒப்பிக்கும். அப்போ ஒரு உறவுலாம் தக்க வைக்கணும்னா நிறைய நம்ம சாக்ரிஃபைஸ், ஒரு உறவு கிடைக்கணும், நம்ம உறவோடு நம்ம வாழ்ந்து போகணும்னா நிறைய நம்ம தியாக மனப்பான்மை ஃபஸ்ட்டு வேணும். விட்டு கொடுத்தலும் காம்ப்ரமைஸ் இருக்கும்பொழுது தான் அந்த உறவுகளே நீடிக்கும். ஏன் கன்னிக்கு நான் ரொம்ப எடுத்து சொல்கிறேன்னா, நிறைய இந்த கேந்திர ராசிகளுக்கெல்லாம் நிறைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. அது உபய லக்னமாக இருப்பார். அதுதான் அவங்களுக்கு பாதகம் மாதகம் ரெண்டுமே அந்த 7ஆம் இடம் தான். அதனால தான் அவங்களுக்கு வந்து திருமணம் ஆன உடனே ரொம்ப பொறுமை அவசியம். அதை கடந்து வர்றதுக்கும் நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்காக தான் இதை வந்து ரொம்ப விளக்கமாக சொல்லி கொண்டிருக்கேன். இந்த மாதம் என்னம்மா பண்ணோம் நாங்கள் அப்படின்றவங்களுக்கு ஒரே லைனில் மாத முற்பகுதியில் உங்களுடைய முயற்சிகளை போட்டு ரொட்டீன் வேலையை செய்து கொண்டே வாங்க. மாத பிற்பகுதியில் அப்படியே வந்து இருப்பதை வச்சு கடந்துருங்க. இந்த மாதம் ஏதோ ரொம்ப
ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் சொல்லியாச்சு. இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடுங்க. எல்லாத்துக்கும் பண வரவு இருக்கும், வரவுக்கு மீறிய செலவு இருக்கும். இதை எப்படி அது முன்னாடியே சொல்லியாச்சு, வரவுக்கு மீறிய செலவுன்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம முன்கூட்டியே இதெல்லாம் எதுக்கு, ஒரு வாழ்வியலின் வானவெளி இருக்குது, அப்போ செலவை வந்து கட்டுப்படுத்திக்கணும். உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அங்கே வந்து நம்ம கவனத்தை செலுத்தணும்னு சொல்லியாச்சு. அதே போல் வழக்கு வியாஜியங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. வண்டி வாகனங்களை ரொம்ப கவனம் தேவை. ஸ்கிட் ஆகி திடீர்னு எனக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சி, தேய்ச்சிட்டு போயிடுச்சு அப்படின்றதும் நடக்கும். இதெல்லாம் இந்த இடத்துல வந்து கவனமாக எடுத்துக்கணும். இந்த காலகட்டம் கன்னி ராசி லக்னக்கார அன்பர்கள் முருகப்பெருமானை தான் சஷ்டி கவசம் டெய்லியும் கேளுங்க. கோளறு பதிகம் சொல்லிக்கிட்டே வாங்க. எந்த கோள்களும் நமக்கு தீங்கு செய்யாமல் நமக்கு நன்மை மட்டுமே செய்யும். கன்னி இந்த மாதம் வந்து அதிகப்படியான இறை வழிபாடுடன் சிவ வழிபாடையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோளறு பதிகத்தையும் படிச்சுட்டு வாங்க. பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உடைய 3 என்ற கர்மாவின் கர்மாஸ்தானமும் 8 என்ற வழிவேதனையை சொல்லக்கூடிய இடத்த வந்து அவர் திடீர் அதிர்ஷ்டமாகவும் மாற்றி தரக்கூடியவர் கலியுக கந்தக்கடவுள், நம் அனைவருக்கும் சொந்த கடவுள் நம்முடைய வள்ளலாகிய முருகப்பெருமான் தான். அதனால் முருகன் அன்றைய தினங்களில் வந்து தாராளமாக வழிபடுங்க. அம்மா எங்களுக்கு கன்னிராசிக்கு 3-8க்கு ஒரு யாராச்சும் அவரை வணங்கினா எங்களுக்கு கஷ்டம் வருமா அப்படிலாம் ஒரு சிலர் கேட்குறவாங்க. நான் அதை பார்த்துருக்கேன். அப்படியெல்லாம் கிடையாது. கந்தன் ஒருவன் மட்டும்தான் மும்மூர்த்திகளை உள்ளே வச்சுருக்கிறாரு. அவரை வணங்கும் பொழுது அந்த 3 தெய்வங்களையும் நம்ம வழிபட்ட பலன் நிச்சயம் உண்டு. தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவது தான் உங்களுக்கு இந்த மாதம் வந்து அதிகப்படியான பலனை கொடுக்கும். அதே போல் விநாயகர் வழிபாடு, பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடும் பொழுது கருப்பு நிறத்தில் இருக்கிற விநாயகர் வந்து நம்மளுடைய நெகட்டிவ் ஆற எல்லாத்தையும் கிளென்சிங் பண்ணிடுவார். ஏன்னா லக்னத்தில் இருக்க கேது எதையுமே செய்ய விடாமல் அப்படியே நம்மளை முடக்கி வைத்து விடும். 7ல் இருக்க ராகு நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு அச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், ஒரு குழப்பநிலையே கொடுக்கும். நம்ம போகிறது நம்ம செய்யறதுலாம் சரியான்ற ஒரு இதுலேயே இருக்கும். ஒரு அலைச்சல் திருச்சல், ஒரு எரிச்சல், ஒரு மூட் ஸ்விங்கு, ஒரு என்ன பண்ணுறது, அதாவது ஒரு ஒரு புரியாத ஒரு புகை மூட்டம் ஒரு இதில் இருக்க மாதிரி இருக்கும். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும், ஆனால் ஒரு சுணக்கமாக உட்காந்துரும். அந்த நிலைகள்லாம் போகிறதுக்கு தான் இந்த வழிபாடுகள்லாம் சொல்கிறது. நிறைய ஒரு இறைவனுடைய மந்திரத்தை வந்து கையில் வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய, சரவண பவ, அந்த மாதிரி ஒரு இறைவனின் திருமணத்தை யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படின்னு ஏதோ ஒரு இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல 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 உங்களுக்கு அது பாதுகாப்பு கவசமாகவே அமைஞ்சிடும். ஏற்கனவே அவங்களுக்கு பஞ்ச கவசங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இந்த மாதம் அதிக கவனம் விழிப்புணர்வுடன் இருக்கும்பொழுது கன்னி கரையை எளிதாக கடந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். இனி வரும் காலங்கள் உங்களுக்கான காலங்கள். வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பான குரு பயிற்சி கன்னிக்கு அப்படின்லாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தங்க தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. கன்னி ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிக்காரர்களும் பங்குனி மாதத்தில் வழிபடக்கூடிய வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது. அதில் சிறப்பான வழிபாடுகள் வந்து இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பங்குனி மாத பிறப்பு முதலே அன்று பெண்கள் வந்து கௌரி பூஜை பண்ணி தீர்க்க சுமங்கலியாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். அது வந்து பங்குனி 1 15/3/2023 அதிகாலை 5 to 6 கௌரி பூஜைக்கு உகந்த நேரம். அதே போல் தெலுங்கு வருடப்பருப்பம் பங்குனி மாதத்திலே வருது. அது பங்குனி 8 22/3/2023. அதே போல் ஸ்ரீராம நவமி இந்த மாதம் வந்து பங்குனி 16 30/3/2023. அன்றைய தினம் வந்து ராமநாமங்களை சொல்லுவதும் ராமனை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இழந்தோமோ இல்லை வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பாக்கியங்கள் அனைத்தும் அன்றைய நாட்களில் வந்து கிடைக்கும். 108 தடவை வந்து ஸ்ரீராமருடைய ஸ்ரீராம ஜெயன்னு சொல்லலாம். அதே போல் நம்மளுக்கு வந்து ஸ்ரீராம ரமேதி அப்படின்னு வரும் இல்லையா, அந்த ஸ்ரீராமனுடைய ஸ்லோகத்தையும் தாராளமாக சொல்லும் பொழுது நம்மளுக்கு அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சுந்தர காண்டம் படிக்கலாம், அன்னைக்கு ரொம்ப அருமையான பலன்களை தரும். பங்குனி உத்திரம் அன்று வருகின்ற பங்குனி
உத்திரம் ரொம்ப சிறப்பான நாள். முருகனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கோயில்களையும் இறைவனுக்கு வந்து வழிபாடு நடக்கும். அந்த பங்குனி 22 5/4/2023 ஏப்ரல் மாதம் வருது. அது புதன்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம். கோயில்களுக்கு சென்று இறைவனுடைய திருக்கல்யாணத்தையும் பார்க்கலாம். அப்படி இல்லை தாம்பூல பொருட்கள் நிறைய வச்சு கொடுக்கலாம். முருகனை வழிபடலாம், சிவனை வழிபடலாம், பாலாபிஷேகம் கொடுக்கலாம், பாயசம் கொடுக்கலாம். வெயில் காலமாக இருக்கிறதுனால நீர்மோர் கொடுக்கலாம். எல்லா ஊர்களிலும் எல்லா கோயில்களிலும் ரொம்ப விசேஷம் இந்த பங்குனி உத்திரம். நம்ம வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் வள்ளல் முருகன் நம்மளுக்கு கொடுத்துருவார். ஏன்னா 3 தெய்வங்களாகவே இருக்கிறாரு. அவர் சிவன், பிரம்மா, விஷ்ணுவாகவே இருக்கிறதுனால கலியுக கந்த கடவுள் நமக்கு எல்லாருக்கும் சொந்த கடவுள். அதனால் அன்றைய தினம் இறை நாமங்களை காலையில் எழுந்து நீராடி விட்டு நம்ம விரதம் இருந்து வழிபடலாம். இல்லை விரதம் இருக்க முடியாது, எங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லைன்றவங்க இறைவனுடைய நாமங்களை சதா சர்வ காலமும் சொல்லும்போது அது நம்மை சுற்றி ஒரு சிறப்பு பாதுகாப்பு கவசமாகவே அமைஞ்சிடும். சொல்லியிருக்கின்ற வழிபாடில் யாரால் என்ன மாதிரியான வழிபாடுகளை எளிமையாக பின்பற்ற முடியுதோ தாராளமாக பின்பற்றி உங்கள் வாழ்வில் நடக்கவிருக்கும் அனைத்து விதமான பலன்களையும் ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம். விரத நாட்களில் பெரும்பாலும் நீங்கள் பெரியவர்கள்கிட்ட ஆசி வாங்கி வைக்கிறது, அதே போல் தான தர்மங்கள் செய்வது அபரிமிதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு நல்லது நடந்தால் உடனே வந்து பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய பலன்களை இன்னும் ரெட்டிப்பாக வழங்கும்னு சொன்னால் அது மிகை கிடையாது. ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி குழந்தை பெயர்களுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். சுப முகூர்த்த நாட்களும் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.